அந்த இறந்து போன பொண்ணோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு ஆண் நண்பர் உண்டு. அது யாருன்னா இந்த குழந்தைய தூக்கிட்டு போய் கற்பழிச்சாங்கல்ல, அதுல ஒரு ஆளு. பொதுமக்கள் மேல அபாண்டமா பழிய போடாத. ஆபாசமா கேள்வி கேக்குறீங்கல்ல, யூடியூப்ல அவ்வளவு வீடியோ இருக்கு. ஆபாசமா கேட்ட வீடியோ அவ்வளவு வீடியோ இருக்கு. நான் ஜட்டிலாம் போட மாட்டேன், உண்டானா போடுறேன். ஊர்ல எவனுக்கும் சாவு வருது, உனக்கு ஒரு சாவு வர மாட்டேங்க. இப்ப வந்து தேவையில்லாம இவங்க வந்து சொல்றாங்க, உண்மையாலுமே அந்த மாதிரி இருந்தால் என்ன தண்டனை வேணா எனக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி இல்லாதப்போ இந்த மாதிரி அவதூறு பேசும் போது சத்தியமா சொல்ற, எனக்கு ஏதோ ஒண்ணு அப்படின்னா இவங்க உள்ள போவாங்க. தேவையில்லாம இந்த மாதிரி யாரும் பேசக்கூடாது ஒருத்தவங்களை. ஏன்னா நாங்களே இல்ல இழந்து உட்காந்துட்டு இருக்கோம். ஒருத்தவங்க வந்து வாய் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே பேசக்கூடாது. சும்மா என்னையே திட்டாதீங்க. ஏய், உன்னை திட்டமா வேற யாரை திட்டுறது? இதெல்லாம் அவர் சொல்லி கொடுத்துதான் நான் செஞ்சேன். அவரா? ஆமா. அவர்னா அவர்தான். அந்த பொண்ணு தப்பான பொண்ணோட இருந்து போட்டோம், குடிகாரிய கூட வந்து இருந்துட்டு போட்டோம். ஒரு வீட்டுல வந்து ஒரு தப்பு நடக்குதுன்னா அது கிரைம் தான்டா. அது எவ்வளவு பேர் குற்றம். நீங்க வந்து கண்மூடித்தனமா வந்து இங்க சப்போர்ட் பண்ற பேர்ல அந்த குற்றவாளி நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்னா அறிவிட்ட தற்கொலைங்களா? இதெல்லாம் வந்து கொஞ்சம் யோசிங்களா இல்லையா? முட்டா பயில சார், அவங்க எல்லாம் அறிவியட்ட பயில சார். இவங்க போற ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு ஊசி போட்டு கொண்டு கடல் எள்ளி போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட். நீங்களாம் மனித ஜென்மமா இல்ல வந்து வேற என்ன ஜென்மம் தெரியல. யாரே ஒருத்தன் வந்து புனிதப்படுத்துன்ற பேர்ல சம்பவம் செய்த குற்றவாளிக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு பாதிக்கப்பட்ட விக்டிம் வந்து நீங்க வந்து கலந்தல் நீக்காம பேசுறீங்கன்னா நீங்களா இல்ல உண்மையா சொல்ற ரொம்ப கேவலமான, அதாவது அனிமல் விட ரொம்ப கேவலமான ஜென்மடா நீங்களா. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு. ஆமாண்ணே. இங்க பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. இந்த நியூஸ் வந்து எல்லாருமே பாத்திருப்பீங்க. இந்த ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ரீசெண்டா நம்ம விளாத்திக்குளத்துல ஒரு மாணவியை பாலியல் வன்கொடுமை பண்ணி கொலை பண்ண கேஸ்ல சம்பந்தப்பட்டவரு. இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். இப்ப இவருக்கு இரட்டை தூக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. இன்னைக்கு டிவி கேட்ச்ல தானே இவ்வளவு பெரிய தண்டனை கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க. உலகத்திலேயே ஒன்னா நம்பர் மட்டிக்கும் நான் நினைச்சேன், என்ன மிஞ்ச ஒருத்த வந்துட்டான். இன்னைக்கு டிவி கேட்ச்ல தானே இவ்வளவு பெரிய தண்டனை கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க. ஏண்டா ஊருக்குள்ள இப்படித்தான் சொல்லிக்கிட்டு தெரியா? இன்னைக்கு டிவி கேட்ச்ல தானே இவ்வளவு பெரிய தண்டனை கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க. இந்த வழக்கில் கடந்த 28/4/2026 அன்று முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் நான் சிறப்பு அரசு வழக்கறிஞராக நியமனம் செய்யப்பட்டேன். இவர்தான் சொல்ல சொன்னாரு, ஆட்டம் நடக்கிற ஊருக்கெல்லாம் வா 10 ரூபாய் தரேன், இந்த மாதிரி போலந்து பேசி சொல்லுன்னு அவர்தான் சொல்ல சொன்னாரு. தயவுசெய்து இனிமே விஜய் கட்சியில இருக்கிற யாரையும் தற்கொலைன்னு சொல்லாதீங்க. அப்படி கேளுங்க. ஏன்னா நீங்க தற்கொலையோட கேவலமான ஜென்மங்க. என்னடா பேசியிருக்க நீ? என்ன பேசியிருக்க? மிட்டாய்க்கு ஆசைப்பட்டு போன விஜய் காரணம் அவர் சார். இவனை என்ன பண்ண சார்? ஏண்டா விஜய் சார், நீங்க வந்து மாஸ் ஹீரோ. நீங்க மாசா இருந்தா பத்தாது, உங்க பின்னாடி இருக்கிற லூசுகளை வந்து சரி பண்ணுங்க. சுத்த முட்டா பசங்க நாட்டாம நீங்க ஒண்ணும். அவ முட்டாளா இருந்தா தான் நீங்க பிரசிடண்டா இருக்க முடியும், இவெல்லாம் மெம்பரா இருக்க முடியும். சமூக வலைதளங்கள்ல இந்த மாதிரி ஆபாசமா பதிவு போடுறதும், சின்ன பிள்ளைங்களை வந்து இந்த மாதிரி பேசி அரெஸ்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணீங்கனாலே பாதி குற்றம் குறையும் நான் நினைக்கிறேன். என்னடா பாக்குற பண்ணி பயல புடிங்க சார், அவனை புடிச்சு ஜெயில போடுங்க சார் அவனை. விஜய் இப்பதான் வந்திருக்காரு, அதுக்குள்ள பேசுறீங்கன்னு கேக்குறீங்க. அப்போ இது வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல பெண்கள், அதுக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க நீங்க? தெரியலையே, தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டா. எத்தனை பேரு யூடியூபர்ஸ், சின்ன திரை, வெள்ளித்திரை, எத்தனை பேரு நீங்க குரல் கொடுத்தீங்க விஜய் எனக்கு ஓட்டு போடுங்க, நீங்க எங்க போனீங்க? ஏன் பேசல? சி ஜோசப் விஜய் எனும் நான் அந்த செருப்படுங்க. டேய் நீ போடுவா பரதேசி, உன்னை மீட்ல வந்து மிதிக்கிறான். ஓட்டு கேக்குறப்ப அப்படித்தானே பேசுனீங்க எல்லாரும். ஒழுங்கு இல்ல, சட்ட ஒழுங்கு இல்ல, தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு இல்லன்னு தானே பேசுனீங்க. உங்க ஆட்சியில ஒரு தவறு நடக்குதா? ஆமா தவறு, அதை எப்படி சரி பண்ணணும்னு பாருங்க. இப்படி வாங்க. இல்ல பரவாயில்லைங்க, நீங்க வேணா பின்னாடி தள்ளுங்க. இல்ல பரவாயில்ல, நீங்க இருங்க. இல்ல இருக்கட்டும், நீங்க இருங்க சொல்றேன். சாம் பாருங்க, நீங்க அப்படி நில்லுங்க. இப்ப பாருங்க நான் எப்படி ஹஸ்தறேன். இனிமேலாச்சும் எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக
இந்த கச்சத்தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க, அது போதும். ஓ அப்படியா? இதுக்கு முன்பாக இருந்த அரசுகள் பாத்தீங்கன்னா கச்சத்தீவை மீட்போம் No comments. தொடர்ச்சியா No comments. ஆனா எதுவுமே நிறைவேற்றல. No இந்த comments. அரசு என்ன மாதிரியான செயல்பாடுல இருக்கு? அத பத்தி இப்போ பேச முடியாது. நோ கமெண்ட்ஸ். நோ கமெண்ட்ஸ். சிம்பிள் வேர். எல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். வந்த 15-20 நாட்களே வந்து தொடர்ச்சியா வந்து இத்தனை கொலைகள் போட்டு எதிர்கட்சி வந்து தொடர்ச்சியா குற்றம் சுமத்துறாங்க. நீங்க பாத்துருக்கீங்க, அதுக்கு என்ன பதில்? இல்ல எந்த விதத்திலும் சட்ட ஒழுங்கு சீர்கேடுக்கான எந்த இதுவும் நடக்கல. எந்த விதத்திலும் சட்ட ஒழுங்கு சீர்கேடுக்கான எந்த இதுவும் நடக்கல. மகனே செருப்ப காட்டி பிய அடிச்சு போடுவேன். சோ ஃபர்ஸ்ட் டே வந்து 3 சைன் போட்டிருந்தாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் சைன் 200 யூனிட்ஸ் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி அப் டு 500 யூனிட்ஸ். ஆனா சென்னையில பாதி இடத்துல கரண்டே இல்லையே. அது எதிர்கட்சிகளோட சதி. செகண்ட் வந்து விமன் சேஃப்டி. எனக்கு ஒன்னும் விமன் சேஃப்டி எல்லாம் இம்ப்ரூவ் ஆன மாதிரி தெரியலையே. சொன்னா நம்ப மாட்டீங்க, ஒரு சினிமாக்காரன் 50 வருஷம் அரசியல் கோட்டையை ஒரே விசில்ல அடிச்சு கிழிச்சு விட்டாரு. முதல்ல ஒன்ன காப்பாத்திக்கடி. மாணவியின் வீட்டிற்குள் நள்ளிரவு அத்துமீறி நுழைந்து பாலியல் தொல்லை அளித்ததாக தற்போது தாவேக பிரமுகர் கண்ணன் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். ஒரு இடத்துலயும் செக் பண்ணுவாங்க. தரமணி சிக்னல் ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய கியூ நிக்கும். எல்லாரையும் செக் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க. அதை தவிர ஒரு சந்து புந்துலயும் இருப்பாங்க போலீஸ். எந்தெந்த இடத்துல எல்லாம் குடிச்சிட்டு வருவாங்கன்னு கரெக்டா தெரியும். அங்கெல்லாம் இருப்பாங்க, செக் பண்ணுவாங்க. இப்ப ஆளே காணுமே. எதிர்கட்சி தலைவர் வந்து முதல்ல அவர் வீட்டுல இருந்து வெளியே வரணும். உதயநிதி வந்து வீட்டுல இருந்து வெளியில வரணும். வெளியில வந்து என்ன நடக்குதுன்னு பாக்கணும். எப்படி எதிர்கட்சி தலைவர் வந்து உங்களுக்கு வெளியே வரணும், வீட்டை விட்டு வெளியே வரணும். ஆனா ஆளுங்கட்சியில இருக்கிற முதல்வர் சிஎம் அவர் வந்து ஒரு பிரஸ் மீட் கூட கொடுக்க மாட்டாரு. எது? இங்க நான் ஒரே பிஸி. ப்ரோ இப்ப கவர்மெண்ட் நீங்க தானே, ஆனா ஹாபிட்டா போயிடுச்சு ப்ரோ. நான் முதலமைச்சரானா 24 மணி நேரம் என் போன் ஆன்ல இருக்கணுமா என்ன? இருக்கணும்ல. அப்படின்னா எனக்கு பதிலா 7 மணிக்கு மேல யாரு தண்ணி அடிப்பா? எனக்கு பதிலா 9 மணிக்கு மேல யாரு என் கேர்ள் ஃபிரெண்ட கொஞ்சுவா? 200 கோடி சம்பளத்தை விட்டுட்டு நாட்டுக்கு சேவை செய்ய வந்தா மக்களுக்கு சந்தோஷம். அதனால எனக்கு என்ன சந்தோஷம்? அந்த நாய் 2 பேரை அரெஸ்ட் பண்ணல. தெரிய படத்துல என்ன சம்பவம் பண்ணுவ? சூரிய முடிச்சு ஒரு மாஸ் காட்டி அந்த வண்டியில உட்காருவல்ல, அந்த மாச கொஞ்சம் காட்டணும். துப்பாக்கி எடு, சும்மா அப்படி தோல் மேல கை போட்டு கூட்டு போயிட்டு. நான் என்ன பண்ணணும்? என்ன சார் பொறுப்பு இல்லாம பேசுறீங்க? உங்களை நம்பி தானே சார் நாங்களா இருக்கோம். வெறும் 5 பேர் உங்களால அடிக்க முடியாதா? அதெல்லாம் சினிமா. பைத்தியக்காரத்தனமா உளறாத. நான் உளறேனா? அப்ப புல்லட்ட பல்லால கடிச்சது, ஹெலிகாப்டர் தாவி பிடிச்சதெல்லாம் அது நான் இல்ல, ஏன் டூப். அப்ப அவன் தான் ஒரிஜினல், நீங்க தான் டூப். என்ன சொல்லி உள்ள வந்தீங்க? ஜெயிச்சு கிட்டத்தட்ட ஒரு மந்த் ஆக போகுதுல. இந்த 1 மந்த்ல ஒரே ஒரு ஓபன் பிரஸ் மீட் கொடுக்கறதுக்கு துப்பு இருக்கா? ஒரே ஒரு ஓபன் பிரஸ் மீட் கொடுக்கவே துப்புலாத ஒருத்தர். அதுக்கு என்ன காரணம்னா 2 ரீசன். ஒன்னு, இவங்க ஸ்கிரிப்ட பார்த்து படிச்சு பழகினவங்க. இவங்களுக்கு ஸ்கிரிப்ட் இல்லாம பேச வராது. இவங்க ஸ்கிரிப்ட் இல்லாம இப்போ ஒரு நிருபர் போயிட்டு ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க, அந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்றதுக்கு இவங்களுக்கு ராணி கிடையாது. இவ்வளவு பிராங்கா பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இவங்க பின்னாடி விஜய் வந்து பேசணும்னு நினைச்சாலும் பேச விட மாட்டாங்க. ஏன்னா விஜய வந்து ஒரு இமேஜா தான் வச்சிருக்காங்களே தவிர விஜய வச்சு வேலை பார்க்கறது வேற ஒருத்தங்க. அவன் என்ன பண்றானோ, அவன் என்ன சொல்றானோ அதுதான் விஜய் கேட்டு நடக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கு. இதே மக்களுக்கு புரியல. அப்படின்னா நீங்க ஒரு செல்லா காசுன்னு சொல்லுங்க. மியூசிக் கட் பண்ணு. வாய் திறந்து பேச மாட்டேன். நீ இல்ல பேசுவேன். இன்னைக்கு வந்து மௌனம் வரதான், யார்ட்டையும் பேசுறது. ஸ்லோ மோஷன் கட் பண்ணு. போட்டு வர பாமாரு, போட்டு வர, போட்டு விடு. மாஸ்டர் நீங்க என்ன தமாஸ் பண்ணி விட்டுட்டீங்கல்ல. லாட்டரி மார்ட்டின் கும்பல்னால நல்லது ஏதாவது நடந்துச்சு. இவங்களால நல்லது நடந்தா ஒரே ஒரு மண்ணை காட்டுவேன். நான் சொல்றேன், நான் சவால் விடுறேன். இவங்க எங்கெங்க கை வச்சாயோ, எங்கெங்க கால் வச்சாயோ, அந்த இடத்துல பூண்டோட பல குடும்பங்களை அழிச்ச கும்பல். பாரு மாவன, உன் குடும்பத்தை நடுத்தருவுல இருவாரா, நடுத்தருவுல போறவங்க கூட பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி பண்றான். நான் வந்துட்டனா சென்னையில சிட்டி கமிஷனர் அருண் அவர்களை உடனடியா மாத்த செய்யணும். முடிஞ்சா அவர் வந்து வேறு மாநிலத்துக்கு டெப்டேட் பண்ணி எலெக்ஷன் எங்க நடக்குதோ, கேரளாக்கோ இல்ல வேற எங்க மாநிலம் நடக்கோ, முடிஞ்ச அசாம் அமைச்சிருங்க அவரை. அப்பதான் கரெக்டா இருக்கும். அசாம்ல வந்து தூக்கி போட்டாதான் கரெக்டா இருக்கும்.
அந்த அளவுக்கு ஒரு நேர்மையற்ற ஒரு அதிகாரியா இங்க இருந்துகிட்டு இருக்காரு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. அரசே வந்து சாராயத்தை விற்கிறது. இதை நாங்க கடுமையா எதிர்க்கிறோம். நீங்க வந்து டாஸ்மாக்ல மூடிடுவீங்க? கண்டிப்பா அரசு செய்யக்கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம். இது வந்து அரசே செய்யக்கூடாது, அரசே விற்க கூடாது. ஒரு கலெக்டர் படிச்சுட்டு வந்து ஒரு கலெக்டர் வந்து சாராயத்தை விற்க கூடாது, ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் விற்க கூடாது. பூரண மதுவிலக்குன்றத நீங்க சொல்லல, இல்ல அரசு விற்க கூடாதுங்கிறது. அரசு வந்து விற்க கூடாது. అది వేరే వాయి, ఇది నార వాయి. నేను మొన్న తమిళ్ పాలిటిక్స్ చూస్తున్నా ఈ మధ్యన. వాళ్ళు ఎంత సుఖంగా చేశారా పాలిటిక్స్, ఎంత సుఖంగా చేశారు. నాకు అసూయ కలిగేంత సుఖంగా చేశారు. నేను 10 కటౌట్లు పెట్టుకుంటే గెలిచేశారు. అలాగే కటౌట్లు హలోగ్రామ్స్ పెట్టుకుంటే బాగుంది. అలాగే చక్కగా సీఎంలు అయిపోయారు. నన్ను 15 సంవత్సరాలు రోడ్డు మీద దేకిచ్చినా కానీ போறவெல்லாம் மாவாடிட்டு போறானே. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.